பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நமது ஊழியத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிற இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. கடைசி காலங்களிலே ஜனங்கள் எங்கேயாவது நான் கர்த்தரை தேடுகின்ற ஒரு இடத்துல வசிக்க வேண்டும் என்றே ஆசைப்படுறாங்க. அதை சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும். அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவு பெற்று இப்பொழுது நாம் ஆண்டுடைய பாத்திரை அமர்ந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அவர்களுக்காகவே நாம் இந்த அடைக்கலான் குருவி முதிர்வுள்ளத்தை கேட்டிருக்கிறோம். தினந்தோறும் வரம்பெற்ற ஊழியக்காரர்கள் மற்றும் கணம்பெற்ற குருவானவர்கள் வந்து அந்த ஊழியங்களை நடத்துகிறாங்க. அது அநேகருக்கு அங்கே தங்கியிருப்பவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 3 வேளையும் விதவிதமான உணவுகள் அங்கே பரிமாறப்படுகின்றன. காற்றோட்டமான வசதி, வாக்கிங் போய்க்கலாம், நிறைய வசதி இருக்குது. நீங்கள் உடனடியாக இந்த முதியோர் இல்லத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் எல்லா வசதிகளுமே இருக்கிறது. அங்கே தங்கியிருந்து ஊழியம் செய்ய, வேலை செய்ய ஆட்களும் கூட தேவைப்படுறாங்க என்பதையும் நான் அறிவிக்க விரும்புகிறேன். உங்கள் வீட்டில் பிறந்த நாட்கள் வருகிற பொழுது, வெட்டிங் டே வரும் பொழுது, இல்லை நினைவு நாட்கள் வருகிற பொழுது அங்கே இருப்பவர்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நல்ல விருந்தளிக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், வந்து பார்க்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்பதையும் கூட நான் அன்பாய் அறிவிக்க விரும்புகிறேன். சுற்றி காம்பவுண்ட் வால் கட்டணும், அது மாத்திரமல்ல அங்கே டைல்ஸ் போடணும், ஃபேவர் பிளாக் ரோடு போடணும், நிறைய காரியங்கள் உண்டு. அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற சனிக்கிழமை மார்த்தாண்டம் பகுதி ஜனங்களே மறந்து விடாதிருங்கள். வெட்டுமணி ஜங்ஷன் பாலத்துக்கு கீழே அந்தோனியார் கோயில் போகிற வழியில் உள்ள ஒய்எம்சி ஹால் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு கூட்டம் நடக்கும், அது நமக்கு சம்மந்தமே கிடையாது, அங்கே போயிடாதீங்க. அதே நேரத்தில் நடக்கும். நமக்கு வலது பக்கமாக மேலே ஏறி வருவீர்கள் என்றால் அங்கே நான் இருப்பேன். கூட்டத்தின் இதிலே உங்களுக்கு தனித்தனியாக ஜெபிக்கப்படும். அது மாத்திரமல்ல, மிக சிறப்பான உணவும் கூட உங்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 2வது ஞாயிறாக இருக்கிறபடினாலே காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் மாளிகையில் நான் இருப்பேன். என்னை தனியாய் சந்தித்து ஜெபிக்க விரும்புகிறவர்கள், ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் தாராளமாய் விரும்பினால் நீங்கள் வரலாம் என்பதையும் நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களை பாருங்கள். இதனால் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 43ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 8:43 முதல். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாக இருந்து தன் ஆஸ்திகளையெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. இங்கே ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு பெண்மணியை காண்கின்றோம். 12 long years, 12 வருட காலமாக அவர்களுக்கு வியாதி. 12 வருஷங்கிறது எவ்வளவு நீளமான ஒரு காலங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். லாங் டைம் she was sick. ரொம்ப காலமாக அவங்க வியாதியஸ்தராக இருக்கிறாங்க. அது எவ்வளவு ஒரு வேதனை அவங்களுக்கு மனதளவில் கொடுத்துருக்குங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு வாரம் வியாதிப்பட்டுட்டாங்க, ஒரு மாதம் வியாதிப்பட்டாங்க அப்படின்னாலே அது அதிக வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. எனக்கு ஒரு மாதமாக இந்த வியாதி இருக்குதே, ஒரு வருட காலமாக இந்த வியாதி இருக்குதா, 5 வருஷமாக இந்த வியாதி இருக்குதா. ஐயோ, மனிதர்களுக்கு அந்த வியாதிங்கிறது சாத்தானாலே கொடுக்கப்படுகிறது. சுகம் என்பது ஆண்டவராலே கொடுக்கப்படுகிறது, வியாதி என்பது பிசாசாலே கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் எல்லா சுகத்திற்கும் தலைவராக தகப்பனாக இருக்கிறார்.
ஆரோக்கிய தகப்பனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். வியாதிக்கு தகப்பனாக பிசாசு இருக்கிறார். எல்லா வியாதிக்கு பின்னால சாத்தான் இருக்கிறார். ஆக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வியாதியை உங்களுக்கு எப்படியாவது கொடுத்து உங்களை எப்படியாவது பல வருடமாக சிறுமைப்படுத்த வேண்டும், வேதனைப்படுத்துங்கிறது சாத்தானுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த பெண்ணுடைய நிலைமை, இந்த பெண்மணிய நிலைமை பரிதாபம். 12 வருடமாக வியாதிப்பட்டிருந்தார். வியாதி வந்த பிறகு வேலைக்கு போக முடியுமா? வியாதி வந்த பிறகு சந்தோஷமாக இருக்க முடியுமா? வியாதி வந்த பிறகு எல்லாரையும் மாதிரி நார்மலாக வாழ முடியுமா? வியாதி வந்த பிறகு எல்லாரையும் மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போக முடியுமா? இல்லைனா போய் எல்லாரையும் போய் அதிகாரம் பண்ண முடியுமா? ஆட்சி செய்ய முடியுமா? அந்த வியாதி அவங்கள ஒன்றுமே செய்ய விடாது. நீ வீட்டிலே கடை, நீ ஹாஸ்பிட்டலுக்கே போ, நீ டாக்டர்ஸ்க்காகவே காத்து கடை, உடம்புல அந்த ஊசியை குத்து, இந்த ஊசியை குத்து, இந்த மாத்திரையை சாப்பிடு, அந்த மாத்திரையை சாப்பிடு, அங்கே போனால் 20,000 உனக்கு செலவு, அந்த செலவு என்றுடைய வாழ்க்கைகள் எல்லாம் துக்கம் நிறைந்ததாக மாறிவிடுகிறது. ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்திற்கு துக்கம் வர வேண்டும் என்றால், வாழ்க்கை கசப்பாக மாற வேண்டும் என்றால் சாத்தானுக்கு நன்கு தெரியும். ஒரு வியாதியை கொண்டு வந்து விட்டாலே போதும், அதுக்கு பிறகு சந்தோஷம் என்பது இருக்கவே முடியாது. அதுக்கு பிறகு அவங்க ஹாப்பியாக இருக்கவே முடியாது. ஒரு நபருக்கு வியாதி வந்து விட்டால் அவருக்கு தான் சந்தோஷம் கிடையாது நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்க கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் சந்தோஷமே இல்லாமல் போயிடும். அவங்கள பார்க்கணும், கவனிக்கணும், அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், லீவ் போடணும், நைட்லாம் முழிச்சிருக்கணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். வியாதிப்பட்டவர்களை குழந்தைகளை கவனிப்பது போல கவனிக்கணும். ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இதுவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானுக்கு இதுதான் விருப்பமாக இருக்கிறது. ஒருத்தர் வியாதி கொண்டு வந்த குடும்பம் எல்லாம் அல்லாடுது. அல்லாடட்டும், வியாதி வரட்டும், கஷ்டம் வரட்டும். அதனால் ஒரு காலம் யாருக்கு வியாதி வந்துருச்சுன்னு சொல்லும்போது நம்ம சந்தோஷப்பட்டுற வேண்டாம். நம்ம ஐயோன்னு சொல்லி கை கூட்டி சிரிச்சிட வேண்டாம். ஏன்னா அது ரொம்ப பாவம். அந்த குடும்பங்கள்லாம் ரொம்ப பாவப்பட்ட குடும்பங்கள். அவங்களுக்காக நம்ம மனம் இறங்கணும், ஜெபிக்கணும், கர்த்தர் விடுதலை தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். நம்ம சந்தோஷப்பட்டு சிரித்தோம் அப்படின்னா நம்ம சிரிக்க மாட்டோம். ஒரு சிலர் சிரிக்கிறாங்க. ஐயோ அது ரொம்ப ஒரு தவறான ஒரு காரியம் அல்லவா? ஐயோ அந்த குடும்பம் எவ்வளோ பாவம். நம்ம யாராவது அவங்களை பார்த்து சிரித்தாங்க, அது வந்து சந்தோஷப்பட்டாங்க, அவங்க வியாதிப்பட்டிருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சாபங்களை கொண்டு வந்து விடும். ஒரு குடும்பத்தில் ஒரு வியாதி வந்துருச்சு, பெரிய வியாதி வந்துருச்சுன்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும். அது சந்தோஷத்தை நம்ம கொடுக்கும்னா அது மிகப்பெரிய சாபங்களை கொண்டு வந்துடும். ஆண்டு விடவே மாட்டார். வேண்டாங்க, அந்த மாதிரி சந்தோஷமே வேண்டாம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுதான் நம்முடைய ஆசை. இயேசப்பாவுடைய ஆசையும் அதுதான். ஒரு குடும்பம் கெட்டு போகணும்னு நினைக்கிறது வந்து பிசாசுடைய ஆசையாக இருக்குது. 12 வருஷமாக சங்கிலியால் கெட்டி போட்ட மாதிரி இந்த அம்மாவை கெட்டி போட்டுறான். இவங்க இதெல்லாம் தூக்கி சுமந்து எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. 12 வருஷமாக பெரும்பாடுள்ளாக இருந்து தன் ஆஸ்திகளெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து. 2வது அங்கே ஒரு பிரச்சனை. ஃபஸ்ட்டு வியாதி வந்து பலகீனமாயிடுறாங்க. 2வதா அந்த வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கணும்னு அவங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போகிறாங்க. எக்கச்சக்கமாக பணம் போயிடுது, எல்லா பணமும் போயிடுது. ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டாங்க அப்படின்னாலே அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. பணத்தை பிடிக்கிறாங்க. நம்ம குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எங்கள் அம்மாவை அந்த கொரோனாவுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அது மறக்கவே முடியாது. போன உடனே 1.5 லட்ச ரூபா கெட்டுனாங்க. எதுக்கு கெட்ட சொன்னாங்கன்னே தெரியல. நாங்களும் கேட்டோம். டெய்லி ஒரு 1 லட்ச ரூபா பில் போட்டாங்க. சரி உள்ளே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்கள பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க, ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க, இந்த ரெம்டெசிவிர் மருந்து ஏற்றுறாங்க. வேறு ஒன்றுமே செய்யலை. ஒரு 2-3 நர்சஸ் இருக்காங்க, கூட்டாக எப்போது வருவாங்க. கடவுள் தான் சுகத்தை கொடுக்கணும் கொரோனாவிலேருந்து. ஆனால் டெய்லி 1 லட்ச ரூபா பில் போட்டாங்க. 2 ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு, இல்லைன்னா ஒரு ரெம்டெசிவிர் மருந்து ஏற்றுறதுக்கு, ஆக்சிஜனுக்கு ஒரு மாஸ்க் வைக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா பில்லாம். அந்த ஹாஸ்பிட்டலில் நான் வர்றவங்கலாம் கேட்டேன், நீங்கள் எவ்வளோ? நாங்கள் 20 லட்ச ரூபா கட்டியிருக்கிறோம், நாங்கள் 25 லட்ச ரூபா கட்டியிருக்கிறோம், நாங்கள் 15 நாளாக இருக்கிறோம், 20 நாளாக இருக்கிறோம். எதுக்கு இவ்வளோ காசு? இது மாதிரி ஹாஸ்பிட்டலும் இருக்குது, நல்ல பணி செய்கிற டாக்டர்ஸு, காசை எதிர்பார்க்காம இருக்கிற மிஷின் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. இல்லைன்னா குறைஞ்ச ஃபீஸுக்கு ரொம்ப 100 ரூபா 200 ரூபா வாங்கிட்டு பெஸ்ட்டு மெடிசன் கொடுக்குற டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, டாக்டர் அம்மாலாம் இருக்காங்க. அவங்களாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மருத்துவ நிறுவனங்கள் என்பது மக்களுக்கு குறைந்த செலவில் மிக சிறப்பான வசதிகளை செய்து கொடுப்பதாக இருக்க வேண்டும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டாக்டர்னா
இல்லைன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கிற எண்ணம் இருந்தால் முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள், மருத்துவமனைகள் என்பது கோயிலை போல புனிதமானது. லைக் சர்ச்சஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் வெரி சேக்ரட் அண்ட் ஹோலி. டாக்டர்ஸ் வந்து கடவுள் இடத்துல இருக்காங்க, அவங்களெல்லாம் புகழணும், போற்றணும். ஆனால் அது வந்து குறைந்த செலவிலே அந்த வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்படணும். சில ஹாஸ்பிட்டலில் ஏழைகளுக்கு குறைந்த செலவில் செய்கிறாங்க, இலவசமாக செய்கிறாங்க, பணக்காரங்கிட்ட காசு வாங்கிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடு, அது தவறல்ல. ஆனால் ஏழைகளும் அங்கே வரும்போது அவங்கக்கிட்டையும் நம்ம ஈக்குவலாக தான் காசு வாங்குவோம்னு நினச்சி நம்ம வாங்கணும் அப்படின்னா அது ரொம்ப தவறான ஒரு காரியம். அந்த பணம் ஆசீர்வாதமான பணமாக இருக்கவே முடியாது. நகையை விற்று அதை விற்று கடனை வாங்கி தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த பணம் ஆசீர்வாதமான பணமாக இருக்கவே இருக்காது. சாத்தான் இந்த தந்திரத்தோடு தான் அவன் செயல்படுறான். ஒரு வியாதியை கொண்டு வந்து அவங்க பணத்தெல்லாம் பிடுங்கி அவங்க வீட்டை விற்றுருவாங்க, எல்லாத்தையும் விற்றுருவாங்க, எல்லாம் போயிடும். ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணது ஞாபகத்தில் இருக்குது. ஐயா, என் கணவருக்கு தலையில் ஒரு சின்ன கட்டி வந்தது, ஹாஸ்பிட்டல் போனோம், 6 மாதம் இருந்தோம், எல்லாத்தையும் விற்று பில்லு அடைச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். ஐயா, எவ்வளோமா ஆச்சு? 2 கோடி ரூபா ஆச்சு. வீடு போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ ஏதோ அவங்க ஒரு உயிரோடு இருக்காங்க, நடமாட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, அப்படி பொம்மை மாதிரி இருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாத்தான் இப்படியாக வியாதியை கொண்டு வந்து அவங்க சம்பாதிச்ச பணம், வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்ச பணத்தெல்லாம் கொண்டு போயிடுறான். வீடெல்லாம் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நகையெல்லாம் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அவர்கள் நடுத்தரவில் வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சாத்தான் ஏற்படுத்துறான். வியாதி எது கொண்டு வரான்னு இப்போ புரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? வியாதி வந்துருச்சுனாலே பணம் போச்சு, லட்சம் போச்சு, கோடி போச்சு, எல்லாம் பிசினஸ் எல்லாம் போச்சு. இதுக்கு தான் சாத்தான் வியாதியை கொண்டு வருகிறான். பிரியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதனை எப்படி ஏழையாக்குவது, அவனை எப்படி வறியவனாக்குவது, எப்படி அவனுக்கு எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுப்பது என்பது சாத்தானுடைய அவனுடைய திட்டமாக இருக்கிறது. அவன் அதை தான் பிளான் பண்ணி அதுக்கு தான் செய்கிறான். நம்ம மாதம் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம், யோசித்து பாருங்க, 31 நாள் வேலைக்கு போகணும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அசைய முடியாது. சில நைட் டியூட்டிலாம் பார்க்குறாங்க. ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணங்கிறது சந்தேகமே இல்லை, நோ டவுட். எவ்ரி பெண்ணி இஸ் ஏ ஹார்ட் எண்டு பெண்ணி. அதை மொத்தமாக 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா இந்த பில்லுக்கு ஹாஸ்பிட்டலில் கேட்டல, அந்த பில்லுக்கு கேட்டு போனால் எவ்வளோ வருத்தமாக இருக்கும். யோசித்து பாருங்க. பிரியத்துக்குரியவர்களை, எத்தனையோ பேர்கள் இந்த பூமியிலே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அந்த வியாதியினால் இழந்து போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் பைபாஸ் ஆப்ரேஷன், இல்லைன்னா ஒரு குழந்தை பெற்றெடுத்துட்டாங்க, அதுக்கு சிசேரியன், பணம் தண்ணீராக செலவழிக்கப்படுகிறது. எத்தனையோ வருஷங்களை கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாம் போயிடும். நம்மகிட்ட பணத்தை பிடுங்கணுங்கிறது சாத்தானுடைய எண்ணமாக இருக்கிறது. ஏழையாக்கு கடனை வாங்க வைக்கணும், நம்ம கடனை வாங்க வச்சு கடன்காரனாய் தலை குனிஞ்சு நிற்கணும், பணமே இருக்கக்கூடாது. இதுதான் சாத்தானுடைய தந்திரமாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களை, மறந்து விடாதிருங்கள். ஆண்டவர் நம்முடைய பணத்தை ஆசீர்வாதமான பணமாக அவர் மாற்ற வேண்டும், அதை விரும்புகிறார். உங்கள் பணம் இன்னைக்கு ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு இருக்குதா, வியாதின்னு போயிட்டு இருக்குதா, வட்டி இஎம்ஐன்னு கடனை வாங்கி வட்டி கட்டி அதை கட்டி இதை கட்டி அப்படியே போயிட்டு இருக்குதா, கசப்பாக இருக்குதா? உங்களுக்காகவே இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கி அநேக மக்களுடைய பணம் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டர்ஸுக்கும் போகுது, அந்த மாத்திரைக்கு இந்த மாத்திரைக்குன்னு போகுது, இல்லைன்னா வட்டிக்கு போகிறது. கடனை வாங்கி வீடை கட்டி, கடனை வாங்கி அதை கட்டி இதை கட்டி கல்யாணத்தை பண்ணி அதுலேருந்து வெளியே வர முடியாதபடிக்கு இன்றைக்கு எத்தனையோ பேர் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு வர்ற பணம் பேங்க் டெபாசிட்டில் போகணும், அது வந்து இந்த மாதிரி கடனுக்கு போகுது, வட்டிக்கு போகுது, இந்த மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி மருத்துவமனைக்கு போகுதுன்னா அது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காரியம். எங்களுடைய வாழ்க்கையில் தலையெடுக்கிற நேரத்தில் தான் வேலைக்கு போக ஆரம்பித்த பொழுது தான் உணர்ந்தோம், நிறைய கடன் இருக்குது, கடன் அடைக்கணும். பல வருடமாக எங்களை சம்பாத்தியங்கள்லாம் கடனுக்கே போச்சு, வட்டிக்கே போச்சு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து எல்லாம் அந்த கடன் அடை இந்த கடன், அப்படியே எங்கள் வாழ்க்கை எத்தனை வருஷமாக போச்சு. இயேசு தான் எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த நாளில் அப்படிப்பட்ட மக்களுக்காக ஆண்டவர் மனம் இறங்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்குறார். பாருங்க, அவங்க வந்து அப்படி இருந்த உடனே என்ன ஆகுதுன்னு பாருங்க. அவ்வளவு இருந்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த அந்த ஸ்திரீ,
எவ்வளோ பணம் கொடுத்தாச்சுன்னா சுகமானும்லாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சுகமானும்ல. சுகமே ஆகலைன்னா, சரியாகலைன்னா, அப்படின்னா நல்ல பெஸ்ட் மெடிசின் கொடுத்தாலும் சுகமாக்கப்பட முடியாத வியாதிகள் என்று இருக்கின்றன. அதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும், என்னெல்லாம் பெஸ்ட்டாக மெடிசின் கொடுத்து பார்த்தாலும் வியாதி மாறவே மாறாது, மோசமாகிடும். அப்படி வியாதிகளும் இருக்குது, பொல்லாத வியாதியும் இருக்குது. மருத்துவத்தால் சுகமாக்கப்பட முடியாத வியாதிகள் எத்தனை பேர் இருக்கிறதுனால தான் பாவம் சுகம் பெற முடியாமலே போயிடுறாங்க, மரணத்தை சந்திக்கிறாங்க. சாத்தான் அந்த வியாதியை அப்படிப்பட்ட கொடூரமான வியாதியெல்லாம் வச்சிருக்கிறான். இயேசு ஒருவரே சுகமாக்கப்பட முடியாத வியாதிகள்லேருந்து சுகம் கொடுக்க முடியும். ஹாஸ்பிட்டல் கடங்களை, டாக்டர்ஸ் கடங்களை, அந்த மெடிசன் கடங்களை, இந்த மெடிசன் கடங்களை முத்திட்டு போகுதுன்னா இயேசு ஒருத்தர் தாங்க சுகம் கொடுக்க முடியும். என்னைக்கு டாக்டர்ஸால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த மருந்தால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, அப்போ உடனே பவுல் ரோமனுக்கு அபயம் விடுறேன்னு சொன்ன மாதிரி நம்ம ஆண்டவருக்கு அபயம் விட்டுறோம். ஒரு மாதிரி போகுது இந்த வியாதி, டாக்டர்ஸால் சரி பண்ண முடியாத மாதிரி தோணுதுப்பா, நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் சரி பண்ணிடுங்க. இப்போ ஆண்டவர் நிச்சயமாக உடனே உங்கள் சப்போர்ட்டுக்காக அவர் வந்து விடுவார் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. எப்பொழுதும் மருத்துவத்தினால முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிக்குது, உடனே ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஈவன் நீங்கள் இப்போ மருந்தாலும் சரியாகுதுன்னு சொன்னால் கூட ஓகே, அதெல்லாம் நீங்கள் கொடுங்க, ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக வேணும். ஆனால் ஆண்டவர் நீங்கள் தான் சுகம் தரணும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருங்க. நீங்கள் ஆண்டவர் தான் பிடிச்சுக்கணும், அவர் மேலே தான் உங்கள் நம்பிக்கை இருக்கணும். மருந்து மாத்திரை சாப்பிடும் போதே ஜோம் பண்ணிட்டு சாப்பிடுங்க, இது எனக்கு ஆசீர்வாதம் மாற்றித்தாருங்க. ட்ரிப்ஸு குத்துறாங்க, ஊசி குத்துறாங்க, இது எனக்கு ஆசீர்வாதம் மாற்றித்தாருங்க. நம்ம ஜோம் பண்ணி நம்ம நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைக்கணும். இந்த ட்ரீட்மெண்ட் மேலே வச்சிடாதீங்க, தயவு செய்து. இந்த மருந்து மாத்திரை மேலே வச்சிடாதீங்க, இந்த சர்ஜரி மேலே வச்சிடாதீங்க. சுகம் கொடுப்பதும் ஆண்டவர் தான், அவங்க முடிஞ்சதை அவங்க செய்கிறாங்க, நம்ம அதுக்கு உடன்படுறோம், ஓகே. ஆனால் நம்பிக்கை என்பது ஆண்டவர் மீது தான் இருக்க வேண்டும். முக்கியமாக சுகம் கிடைக்கிற வியாதியாக இருந்தாலும் சரி, ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டால், இல்லை ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு மாதிரி போயிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் உடனே நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைத்து அவரை கூப்பிட வேண்டும். வியாதி வந்து விட்டது என்றாலே சுகம் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரை கூப்பிட வேண்டும். ஆண்டவர் கண்டிப்பாக அப்பொழுது கேட்பார், கண்டிப்பாக சுகம் தருவார், அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதில் சந்தேகம் இல்லை. பாருங்க, 8வது அதிகாரம் 44ஆம் வசனம். அவருக்கு பின்னால் வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அவ்வளோ பலகீனமாக இருக்காங்க, அவ்வளவு ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்க, சோர்வாக இருக்காங்க. ஆனால் இயேசு கூட்டமாக போகும்போது, எனக்கு 12 வருஷம் ஆச்சு, யாராலும் சுகம் கொடுக்க முடியல, இனி டாக்டர்ஸ்ட்ட போகிற அளவுக்கு காசு இல்லை, அப்போ இயேசு எனக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எப்படியோ போராடி வந்து எல்லா தடைகளையும் தள்ளிட்டு ஏசப்போடைய வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து தொட்டுட்டான். ஃபுல்லாக கூட பிடிக்கல, அந்த லைட்டாக வந்து சின்ன டச், சில்க் டச் அவங்க பிடிக்கிறாங்க. இது என்னங்க ஆச்சரியமா இருக்குது. இயேசு தலையில் வச்சு தொட்டார், சுகமாச்சு, கையால் தொட்டார், சுகமாச்சு. இயேசு புறப்பட்டு போன ஒரு வார்த்தை சொன்னார், சுகமாச்சு தான் பைபிளில் இருக்கிறோம். இவங்களோட டெக்னிக்கை பாருங்கள். ஏசப்பா பின்னால் போய் விழுந்து தரையில் விழுந்து ட்ரெஸ்ஸில் ஓரத்து தொடுவேன். ஜபம் கிடையாது, அவர் தொடரணுங்கிற அவசியம் கிடையாது, சுகமாச்சுன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னால் முடிஞ்சது போய் அந்த வஸ்திரத்தில், அந்த ட்ரெஸ்ஸில் ஓரத்தை கொஞ்சம் தொடுவேன், அது எனக்கு போதும். அவங்க விசுவாசத்தை பார்த்தீங்களா? பைபிள் வந்து நமக்கு பயங்கரமான விசுவாச வீரருடைய வாழ்க்கையை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அவருடைய விசுவாசங்கள் நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்றது, நம்முடைய மனதை கொள்ள வைக்கின்றது. இப்படிலாம் விசுவாசிகள் இந்த பூமியில் இருந்திருக்காங்களேன்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்கிறது. நம்மை போல பாடுள்ள மனிதர்களாய் அவர்கள் இருந்தாலும் கூட, சாத்தான் இரவு மகனுடைய காதில் உன் கதை முடிஞ்சு போச்சுன்னு பேசியிருந்தா கூட, அதையெல்லாம் தாண்டி அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த ட்ரெஸ்ஸில் ஓரமாக ஒரு சின்ன டச் பண்ணுவேன், அது எனக்கு போதும், ஐ வில் பி ஹீல்டு, எனக்கு சுகம் கிடைக்கும்னு அந்த அம்மா நம்பினாங்க. 12 வருஷமா வியாதினே ஓடினா கூட அவங்களுக்கு விசுவாசம் அதிகமாக இருந்தது. அந்த விசுவாசம் குறையவில்லை. இதை நாம் அதிகமாய் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் வியாதி அதிகரிக்க காலங்கள் சுகமாகாமலே போக விசுவாசம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த சகோதரிக்கு அப்படி அல்ல, அவர்கள் விசுவாசம் அதிகரித்து கொண்டே போனது. இயேசு மேல் இந்த விசுவாசம் அதிகமாக இருந்தது.
இதைத்தான் நாம் இங்கு கவனிக்க வேண்டும், இதைத்தான் நாம் பாராட்ட வேண்டும். பாக்கெட் உள்ள பணம் இருந்தால் நமக்கு விசுவாசம் இருக்கும். பாக்கெட்டில் பணமே இல்லைன்னா விசுவாசம் இருக்குமா? அங்கே இங்கே பார்ப்போம், இங்கிருந்து பணம் வருமா, அங்கேருந்து பணம் வருமா, இவங்க அனுப்புவாங்களா அவங்க அனுப்புவாங்களா, ஒருத்தர் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா பாக்கெட்டில் பணம் இல்லைன்னா மனசு வந்து அப்படி தான் சொல்லும், நீ அவங்க காசு தருவாங்களாம் பாரு, இவங்க காசு தருவாங்க. ஏசப்பாட்ட கேட்கணுங்கிற என்ன வராது நமக்கு. ஏன்னா அவர் தான் நமக்கு செய்யணும். அவர் அந்த நேரத்தில் விசுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வியாதிப்பட்டுச்சுன்னா அந்த டாக்டர்கிட்ட போவோமா இந்த டாக்டர்கிட்ட போவோமா தான் மனசு சொல்லும். ஏசப்பா டாக்டர்கிட்ட போவோமா அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்போமாங்கிறது வந்து நமக்கு தோன்றாது. அந்த விசுவாசம் குறையும். அந்த விசுவாசம் வந்து வியாதிப்படப்பட அதிகரிக்க குறையும். இல்லை, விசுவாசம்தான் ஒரே ஒரு வழி. வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி விசுவாசமே என்பதை இந்த சகோதரி ப்ரூவ் பண்றாங்க. எவ்வளவு உடம்பு பலகீனமா இருந்தாலும் சரி, உங்க விசுவாசம் பலகீனமா இல்லாம பார்த்துக்கிடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு காலத்தில் ஸ்ட்ராங்கா இருந்தேன், இப்போ வியாதி வந்துட்டு சரீரம் பலகீனமா இருக்கு, என் கை வீக்கா இருக்கு, கால் வீக்கா இருக்குது. ஏங்க என்னமும் பலகீனம் வந்துட்டு போட்டோம், நீங்க எவ்வளவு வீக்கா இருந்துட்டு போங்க, ஆனா விசுவாசத்துல நீங்க வீக்காயிராதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு லைஃப்ல மறக்கவே முடியாது, இந்த ரொமட்டோ ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் வந்து நான் ஊழியத்தை அவ்வளவு உச்சகட்டமாக செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து என்னை தாக்கிட்டு, வாரந்தோறும் ஊழியருக்கும் மணிக்கணக்காக ஜனங்கள் வருவாங்க, நின்று ஜோம் பண்ணணும், நின்று பிரசங்கம் பண்ணணும், நிற்கவே முடியாது. காலம் பொத்த கொட்டி மாதிரி வீங்கியிருக்கும். ஜாயின்ஸில் தண்ணி கட்டிட்டு ஒரு அடி எடுத்து வச்சா கூட உள்ளங்கால் வலிக்கும், முழங்கால் வலிக்கும், நடக்கவே முடியாது. நடந்து போனால் கொல்றது மாதிரி, ஆளை கொல்றதை விட மோசமாக இருக்கும். அவ்வளவு எனக்கு பலகீனமாக இருக்கும். நடக்கும்னாலே 2 பேர் தோளில் கை போட்டு நடப்பேன். வாலிப வயசுலேயே வயசானவை மாதிரி, 80 வயது 90 வயது முதியோர் மாதிரி நான் இருந்தேன். ஆனால் அந்த பீரியடில் தான் என் விசுவாசம் அதிகமாக இருந்தது. அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை தான் அநேக பிசாசுகளை துரத்த ஆண்டவர் பலம் கொடுத்தார். காரணம், அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அதிகமாக நான் தேடினேன், அதிகமாக ஆண்டவரை நான் விசுவாசித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ முழுமையாக விடுதலை கொடுத்துட்டார். ஆனால் நான் திரும்பி பார்க்கிறேன், ஐ லுக் பேக், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பேய்களை துரத்துன காலம் எந்த காலம்னா, நான் முடக்குவாதத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்த அந்த காலம் தான். நிற்க கூட முடியாது, ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது, ஒரு படியில் கூட ஏறி இறங்க முடியாது. அவ்வளவு நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அதிக அடையாளங்களை அற்புதங்களை செய்தார். அதுக்கு காரணம் என்ன? அப்பொழுதுதான் எனக்கு அதிகமான விசுவாசம் இருந்தது. எல்லா வியாதிகளுக்கும் விடுதலையை பெற்றுக் கொடுக்கிறது ஒரே ஒரு கீ வந்து விசுவாசம் தான். என்ன வியாதியா இருந்தாலும் விடுதலை கிடைக்கிற கீ விசுவாசம். என்ன பிசாசா இருந்தாலும் துரத்தன்னா விசுவாசம் தான் கீ. எனவே இதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த சிஸ்டர் வந்து ஓரத்தை தொடுறாங்க. அப்போ என்ன ஆகுது பாருங்க, அப்பொழுது பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். உடனே அந்த பெரும்பாடு நின்று போயிடுச்சு, அந்த வியாதி மாறி போச்சு. 12 long years of suffering. 12 வருஷமாக அந்த பொண்ணை வந்து, அந்த லேடியை வந்து விசாசு கொள்ளுன்னு கொண்டான். அந்த வியாதி அவ்வளோ வேதனைப்படுத்தி சிறுமைப்படுத்தி எல்லாத்தையும் இழக்க வைத்து நிற்கதியின் ஓரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு. ஆனால் ஒரு செகண்டில் அந்த வியாதியே இல்லாமல் போச்சாங்க. கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் ஓரத்தில் தான் தொட்டாங்க, அவ்வளோதான். ஒரு சின்ன விசுவாசம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இதான் ஏசப்பாங்க. அவருடைய வல்லமைக்கு முடிவே கிடையாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசிங்க, அது அப்படியே மாறிவிடும். அது பிறகு இருக்கவே இருக்காது. அதை போலவே எவ்வளோ பெரிய வறுமையின் மத்தியில் இருந்தாலும் விசுவாசிங்க, ஏசப்பாவால் என்னை ஆசீர்வதிக்க முடியும், என் கைகளை பலமுள்ள கைகளை மாற்ற முடியும்னு சொல்லி விசுவாசிங்க. உடனடியாக எல்லாம் நீங்கிவிடும். இதைத்தான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. ஏசப்பாவுடைய வல்லமை குறைஞ்சி போகிறது இல்லைங்க, நம்முடைய விசுவாசம் குறைஞ்சி போகாமல் இருந்தால் போதும். அப்போ எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? இப்போ ஒரு அருமையான சத்தியத்தை இந்த இரவு நேரத்தில் நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க. அப்பா, ஒரு சாதாரணமான பெண் 12 வருஷமாய் சாத்தாவளை துக்கப்படுத்தினா கூட விசுவாசத்தில் வீரராக அவர்கள் இருந்தார்கள் என்று நாங்கள் காண்கிறோம். வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், சுகமாவேன். ஐ வில் டச் த எட்ஜ் ஆஃப் ஹிஸ் கிளாக் அண்ட் ஐ வில் பி ஹீல்டு. எனக்கு அது போதும். என் தள்ள கை வச்சு ஜோம்னு அவசியம் இல்லை, சுகமாகுன்னு சொல்லணும், ஒரு வார்த்தை சொல்லணும் அவசியம் இல்லை. தொட்டா போதும், அவருக்கு தெரியட்டா கூட பரவாயில்லை. ஆண்டவர், எத்தனை உத்தம விசுவாச வீரர்கள்
இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறாங்கன்னு காண்றோம், பரவசப்படுறோம். எங்களையும் அப்படியே விசுவாச வீரர்களாய் மாற்றுங்க. விசுவாசித்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கானானை கண்ணால பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. வனாந்திர பாதையில பிரயாணப்படுறது, காண நோக்கி பிரயாணப்படுறது பெரிய விஷயம் இல்லை. இன்ப கானானுக்குள்ளே, பாலும் தேனும் ஓடுற கானானுக்குள்ளே பிரவேசிக்கணும். அதுதான் முக்கியமான காரியம். எங்களை பிரவேசிக்கிறவர்களாய் மாற்றுங்க, சுதந்திரிக்கிறவர்களாய் மாற்றுங்க. கண்களாலே பார்த்து ஏங்கி ஏங்கி நாங்கள் அழிந்து போகிறவர்களாய் இருக்காதபடிக்கு பெற்றுக்கொள்கிறவர்களாக, சுதந்திரிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. இந்த நாளில் சுகம் பெறுபவர்களாய் மாற்றுங்க. வியாதியின் கூறு எங்கே, அதை சிலுவையில ஜெயித்தீங்களே அப்பா. எப்படி வியாதியுடைய பிள்ளைகளை தொட முடியாது? சாத்தானே, வியாதியே, வியாதிகளின் கூறே, தேவனுடைய பிள்ளைகளை தொட முடியாது. உனக்கு அதிகாரம் இல்லை. புறப்பட்டு போ, வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே. என்ன வியாதியா இருந்தாலும் சரி, இன்றைக்கு சுகமாகணும். என்ன புண்ணாக இருந்தாலும் மறையணும். என்ன கர்த்தாவே சோத்திரம் ஐயா, கட்டியாக இருந்தாலும் மறையணும். செயல்படாத அவையும் எத்தனை வருஷமா இருந்தாலும் கர்த்தாவே செயல்படணும். நரம்புகள் எல்லாம் இத்து போயிருந்தாலும் புது நரம்புகளாய் மாற்றப்படணும். எந்த அவையும் பழுதுபட்டு இருந்தாலும் புது ஆர்கன் அது மாறட்டும் அப்பா. நல்லா செயல்படட்டும், நல்லா யூரின் போகட்டும், நல்ல ஹார்ட்டில் உள்ள அடைப்புகள் நீங்கட்டும், மூச்சுக்குழாயில் திறக்கட்டும். என்ன செயல்படாத அவை இருந்தாலும் செயல்படட்டும். இழந்து போன பலனை தார், வாழ வைத்திரலும், கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும், சத்துருடைய வல்லமையெல்லாம் அழிந்து போகட்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தகப்பனே, என்ன வியாதியாக இருந்தாலும் சுகந்தந்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. எவ்வளவு கடன் பாரங்கள் இருந்தாலும் கர்த்தாவே அவை நீக்கி போடும். உமக்கு முடியும் அப்பா, உமக்கு முடியும். எவ்வளவு கடன் பாரம் இருந்தாலும் நீக்கிருங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. பொத்தல் பைகளில் என்னுடைய வருமானத்தை போடுறேன், வட்டிக்கும் மருத்துவத்துக்குமே என்னுடைய பணம் போகுது, கோர்ட்டு கேஸுக்கே போகுது. கர்த்தாவே, நீங்கள் இந்த நாளிலிருந்து அவருடைய வருமானங்களை ஆசீர்வாதமாய் மாற்றித்தாருங்க. எவ்ரி பென்னி இஸ் எ ஹார்ட் அண்ட் பென்னி லார்ட். ஒவ்வொருடைய பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் நீங்கள் இதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபையினாலே தாங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இரக்கத்தினாலே தாங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்படி செய்வீங்க. சோத்திரமப்பா, நமக்கு சோத்திரம். இந்த கிருபைகளை தாங்கட்டும். இப்பொழுதும் கூட ஆண்டவரே சோத்திரமையை படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்க, பிஸ்னஸே இல்லை, வருமானமே இல்லை, எனக்கு அதுக்கு பணம் இல்லை, இதுக்கு பணம் இல்லை, தேவைகள் மத்தியில் நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தியும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தாரும், வருமானம் இல்லாதவர்களுக்கு நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி தாரும். ஆண்டவரே சோத்திரம். டிரான்ஸ்ஃபர் வேணும், ப்ரமோஷன் வேணும், வீசா வேணும், வீடு வேணும், பிள்ளை வேணும், கல்யாணம் ஆகலை, அது வேணும், இது வேணும்னு சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்து சந்தோஷப்பட்டது. இந்த நாளிலே ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம். அப்படி செய்வீங்க சோத்திரம். தேவனுடைய பலன் ஒவ்வொருவருக்கும் உருவாகட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே தகப்பனே சோத்திரம் ஐயா, நீங்கள் பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இறைமகனுடைய நாமத்தினால எல்லா பொல்லாத ஆவிகளும் விலகி போகட்டும் என்று கெஞ்சுகிறோம். வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்கப்பா. வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் மொபைல் ஃபோனுக்கும் பைக்குக்கும் கெட்ட நண்பர்களுக்கும் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி தங்களை சீரழிப்பதை பார்க்கிறோம். பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அவர்களை சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளின் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரோம். எங்கள் தாய் திருநாடா இந்தியாவில் எத்தனையோ மதத்தவர்கள் மொழி பேசல் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தாய் திருநாட்டில் இருக்கிற அத்தனை விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், போதக பிதாக்கள், ஊழியக்காரர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எசப்பா, நான் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபிக்கிற, காணிக்கைகளை தாங்குகிற அநேக நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி முதியோர்களிடத்தில் தங்க அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வாருங்க. தேவைகளை சந்திங்க. வேலை செய்ய நல்ல மனிதர்களை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரு, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரு. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.